மாநில உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஷெட்யூல் 7ல் 246 பிரிவில் 66 அதிகாரங்கள் மாநில அரசுக்கு உரியது. அதில் 5 உரிமைகள் ஏற்கனவே இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் பொதுப்பட்டியலுக்கு கல்வி உட்பட சென்று விட்டது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தற்போது எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டும் இல்லாமல் அறிவிக்கைகள் மூலம் அல்லது அரசு ஆணைகள் மூலம் நம்முடைய கனிம வளம், மீன் வளம், அதே போன்று கூட்டுறவு சங்கம் போன்றவையெல்லாம் பாரத பிரதமர் அவர்கள் மத்திய அரசுக்கு மாநில அரசுடைய எந்த ஒப்புதலும் இல்லாமல் செல்வது, எடுத்துக்கொள்வது மாநில அரசினுடைய உரிமையை பறிக்கின்ற செயல். இது வேதனைக்குரிய விஷயம். இதையும் நாம் எடுத்து சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நிதி பகிர்ந்தளிப்பிலும் மிகப்பெரிய பாகுபாடு மாநில அரசுக்கு பெரிய அநீதி இழைக்கப்படுகிறது. ஏற்கனவே மாண்புமிகு இன்றைய பிரதமர் அவர்கள் குஜராத் முதல்வராக இருந்தபோது ஜிஎஸ்டியை அப்போது இருந்த யூபிஏ கவர்மெண்ட் அறிமுகம் செய்த போது இது மாநில அரசின் அதிகார பறிப்பாகும், மாநில அரசுகளை ஒன்றிய அரசிடம் கையேந்து நிலைக்கு கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னவர் இப்போது பிரதமராக மாறி மாநிலத்துக்கு நன்மை கிடைக்கும் என்று எண்ணினோம். ஆனால் 8 ஆண்டுகளாக 4 வகையான ஸ்லாப் 5, 12, 18, 40 என்ற அடிப்படையில் ஜிஎஸ்டி வரி வசூல் செய்யப்பட்டது. தற்போது 2 ஸ்லாப் ஆட்டு அதை வரி வசூல் செய்கிறார்கள். இதன் மூலமே மாநில அரசுக்கு பெரிய இழப்புகள் இருக்கின்றது. 50% வரியை பெற்று செல்கின்ற மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க மறுக்கின்றார்கள். குறிப்பாக சமக்கர சிக்ஷா அபியானுக்கு 2182 கோடி ரூபாய் ஒதுக்கல. நீதிமன்றம் செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. கடந்த 4 ஆண்டுகளாக தனியார் பள்ளிகளில் 25% ஏழை மாணவர்களுக்கு உரிய 60% பங்களிப்பை இதுவரை வழங்கவில்லை. கிராமப்புறத்தில் வீடு கட்டக்கு பிரதமர் வீடு கட்டும் திட்டம் என்கின்றார்கள். 72,000 ரூபாய் பாரத பிரதமர் தருகின்றார். மாண்புமிகு முதல்வர் 2,02,000 ரூபாய் கொடுக்கின்றார். அதே போல நகர்ப்புறத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு 1,50,000 லட்சம் ரூபாய் பாரத பிரதமர் தருகின்றார். 7 லட்சம் ரூபாய் மாநில அரசு வழங்குகிறது. இதற்கும் பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம்னு பெயரை வச்சிருக்க, பெயருக்காக எதையோ தருகின்றார்களே, மாநிலங்களுடைய வளர்ச்சிக்காக அல்ல. குறிப்பாக ஒன்றை சொன்னால், கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் 15 லட்சம் கோடி ரூபாயை பெரும் செல்வந்தருக்கு விரல் விட்டு எண்ணுகின்றவர்களுக்கு வங்கியில் வாங்கிய கடனை ரைட் ஆஃப் செய்திருக்கின்றார்கள். ஆனால் விவசாய கடனோ, மாணவர்கள் வாங்கிய கல்வி கடனோ, நெசவாளர் கடனோ, சுய உதவி குழுக்கள் கடனோ போன்ற எண்ணற்ற கடன்கள் ஏழை எளிய மக்கள், குறு சிறு நடுத்தர தொழில்கள் செய்கின்றவர்கள் வாங்கிய கடன்களுக்கெல்லாம் நெருக்கடியை கொடுக்கின்றார்களே தவிர வசூலிப்பதற்கு குண்டர்களை அனுப்புகின்றார்கள். ஆனால் 1 ரூபாய் கூட அவர்களுக்கு தள்ளுபடி செய்ய மறுக்கும் மத்திய அரசு கார்ப்பரேட்டுக்கு 15 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்துள்ளது. அதை நேற்றைய கூட்டத்திலே நான் அதை தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். இதுபோக மத்திய அரசு வரி வசூல் செய்கின்ற வருமான வரி, சுங்க வரி, கலால் வரி, பெட்ரோலியத்தில் உள்ள செஸ் போன்ற வரிகள் எல்லாம் மிக குறைந்த அளவு தான் மாநிலத்துக்கு வழங்கும். மாநிலத்தில் பகிர்வதில் பாதி எடுத்துட்டு போயிடுறாங்க. மத்திய அரசு வசூல் பண்ணதில் பெட்ரோலிய செஸ் எல்லாம் 1 பைசா கூட தரதே கிடையாது. ஆகவே நிதி பகிர்வில் பெரிய பாதிப்பு ஏற்படுது. ஆகவே மாநில அரசுகளுக்கு நிதி வசூலிக்கும் உரிமை வழங்க வேண்டும். அதுவரை மத்திய அரசு இப்போது 50% வரியை பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு வேலையுமே கிடையாது. இராணுவத்தை தவிர மீதி எல்லாமே அவங்களுக்கு வருமானம் வரக்கூடியதான். ஆகவே தான் 25% வரி பகிர்வு மத்திய அரசுக்கு போதும். அதுவரை மாநில அரசுக்கு நிதி அட்டானமி வரும் வரை அவர்களே 75% தான் இப்போது ஜிஎஸ்டியில் கொடுக்கணும் அப்படின்னு நேற்று கோரிக்கை வச்சிருக்கோம். நிறைய வரவேற்பு. பேசிட்டு இருக்கும்போதே உத்தரப்பிரதேச சபாநாயகர் என்னுடைய கருத்துக்கு எதிர்கருத்து சொல்ல மேற்கு வங்காள சபாநாயகர் அவர்கள் முழு ஆதரவாக எனக்கு பேசினார்கள். கேரளா சபாநாயகர் போன்றவர்கள்லாம் முழு ஆதரவு தெரிவித்தார்கள். ஆகவே மாநிலத்தினுடைய உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்படுவது வேதனைக்குரிய விஷயம்.